இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில ஒரு காலமேப்போட பாட்டை பார்ப்போம். திருவண்ணாமலையில அந்த அவரோட திருவண்ணாமலை ஈஸ்வரோடைய நந்தியை பத்தி பாடுறார், கிண்டலா பாடுறார். அதான் இந்த புலவர்களுக்கு மட்டும் இந்த அவர்களுக்கு வந்து நம்ம நம்ம எப்படி பேசிக்கிறோம் அது மாதிரி இறைவனை வந்து நண்பர்களாகவே பார்ப்பாங்க. அவங்களுடைய அன்பு வந்து நட்பு சார்ந்தது, பக்தி சார்ந்தது, நட்பு சார்ந்தது, என்ன வேணாலும் பேசுவாங்க அவங்க. அதை சொல்றாரு பாருங்க, அந்த ஒரு பாட்டு அது பாடுறாரு. நடக்க அறியாது கால்நாளும் முடக்கி கிடக்க அறியும், புல்நீர் கேளாது இடக்கை அரைப்பணியார் சோனகிரி அத்தனார் ஓட்டில் இறப்பணியார் ஏறும் எருது. அதாவது இந்த பாட்டு நந்தியை பத்தி பாடுறாரு. அந்த அதாவது இதை நம்ம முன்னாடி பின்னாடி இருக்க அந்த நான் 2 வரையும் முன்னாடி சிக்கு போட்டு முன்னாடி 2 வரையும் பின்னாடி சிக்கு போனோம். இடக்கை அரைப்பணியார் சோனகிரி அத்தனார் ஓட்டில் இறப்பணியார் ஏறும் எருது அப்படின்னு எடுத்துக்கணும். அது வந்து இடைக்கை அரைப்பணியார்னா இடதுகை. இடதுகையில அரைப்பணியார்ன்றது வந்து அணின்றது வந்து பாம்பு. இந்த இடத்துல இடைக்கை அரைப்பணியார் இடது கையில பாம்பை சுத்தின்னு இருக்காராம். இடதுகை இடக்கை அரைப்பணியார் சோனகிரி. சோனகிரின்றது திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு பேர் சோனகிரின்னு ஒரு பேர். சோனகிரி அத்தனார், அத்தன்னா தலைவன். சோனகிரியில் இருக்க தலைவர் அத்தனார் தலைவர்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடான். ஓட்டில் திருவோடு தலைவன் கையில வச்சிருக்க திருவோட்டுல எவ்வளவு கிண்டல் பாருங்க. சோனகிரி திருவண்ணாமலையில் இருக்க தலைவன் கையில வச்சிருக்கிற திருவோட்டு இறப்பணியார். இறந்து திருவோட்டுல பிச்சை எடுத்து வேலை செய்வார். பிச்சை எடுத்து பழைக்கிறவரோட எருது, அவர் ஏறும் எருது அப்படின்றார். இடைக்கை அரைப்பணியார் இடக்கையில பாம்பை சுற்றி இருக்கும். இடைக்கையிலும் இடக்கையிலும் இடுப்பிலும் அறையிலும் பாம்பு போய் சுற்றி இருக்கும். திருவண்ணாமலையின் தலைவர் திருவண்ணாமலையின் தலைவர் கையில் இருக்கும் பிச்சை ஓட்டில் இறப்பணி பிச்சை எடுக்கும் ஓட்டில் ஓட்டுடன் அவர் ஏறும் எருது எப்படி இருக்கும்னா நடக்க அறியாது, நடக்காதான் அது. அப்படியே இருக்குமா. 4 நாளும் முடக்கி கிடக்க அறியும். 4 காலையும் முடக்கிட்டு அப்படியே மடக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறதுக்கு தெரியுமா. கிண்டல் பாருங்க எவ்வளவு அழகா. அவர் ஏற எருது எப்படி இருக்கும்னா, ஏன்னா எருது வாரத்துல போறாங்க இல்லையா உலாவரத்துக்கு, அது வருது இல்ல, உலா மேல வச்சிருக்காரு, வண்டி இழுத்துட்டு வராங்க இல்லையா, அதை பார்த்துட்டு கிண்டல் பண்றாரு. நடக்க அறியாது. இந்த மேல இருக்க இந்த நந்தி இருக்க, நீ ஏற நந்தி, அதுக்கு நடக்க தெரியாது. 4 நாளும் முடக்கி கிடக்க தெரியும். 4 காலையும் மடிச்சுன்னு படுத்துக்க மட்டும் தெரியும், எழுந்து நடக்கணும்னு தெரியாது. புல்நீர் கேட்காது, புல்லோ தண்ணியோ குடுலாம் கேட்காது. ஏதுன்னா அதுதான் இடைக்கை அரைப்பணியார் சோழகிரிநாதர் சோழகிரி அத்தனார் ஓட்டில் இறப்பணியார் ஏறும் எருது. அருமையான பாட்டு, எவ்வளவு அருமையா இருப்பாங்க. நடக்க அறியாது கால் நாளும் முடக்கி கிடக்க அறியும், புல்நீர் கேளாது இடைக்கை அரைப்பணியார் சோழகிரி அத்தனார் ஓட்டில் இறப்பணியார் ஏறும் மருது. சோனகிரி அத்தனார் ஓட்டில் இறப்பணியார் அப்படி எடுத்துக்கணும். சோனகிரி அத்தனார்ன்றது சோனகிரின்றது திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு தலைவர் ஓட்டில் இறப்பணியார் பிச்சை எடுத்து சாப்பிடுறவர். திருவண்ணாமலைக்கு தலைவர் வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுறவர். அவர் ஏறுற ஏறும் எருது. அவர் என்ற எருது எப்படி இருக்கும்னா நடக்க அறியாது. 4 நாளும் நடக்க தெரியாது. 4 காலையும் முடக்கிட்டு படுத்துக்க தெரியும். 4 கால்நாளும் முடக்கி கிடக்க அறியும். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. முடக்கின்றது வந்து அப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி ஒடுக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி நீங்க நந்தியை பாத்தீங்கன்னா 4 காலம் அப்படி மடக்கிட்டு இருக்கிற மாதிரி, நந்தி எங்கேயாலும் நிக்கிற மாதிரி பாத்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. எந்த கோயிலையும் ஈஸ்வரர் கோயில் நந்தி நிக்கிற மாதிரியே இருக்காது, படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் 4 காலையும் பிரிச்சுட்டோ அந்த பக்கம் தள்ளியோ ஒரு காலம் நீட்டியோ அப்படிலாம் இருக்காது. ஒரே மாதிரி 4 காலையும் இப்படி மடிச்சுட்டு குரங்கு மாதிரி அப்படி காலை மடிச்சுட்டு படுத்துக்கிறது. அதுதான் முடக்கின்றதான். 4 காலையும் உடம்புக்குள்ளேயே ஒடுக்கி அப்படியே முடக்கி கிடக்க அறியும். அது தெரியுமா? 4 காலையும் முடக்கின்னு படுத்துக்கிறதுக்கு தெரியுமா? எழுது நடக்க தெரியாதான். புல்லு கேட்காதான், தண்ணி கேட்காதான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இடக்கை அரைப்பணியார் என்ன அருமையான பாருங்க. இடக்கை அரைப்பணியார். அரைன்றது வந்து இடுப்பு, பனின்றது வந்து பாம்பு. இந்த இடத்துல அரைப்பணியார். இடக்கைன்றது வந்து இடதுகை. இடதுகையில வந்து அவர் கையில பாம்பு, அந்த கழுத்துல இருக்க பாம்பு இடதுகையில சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். இடக்கை அரைப்பணியார். நிறைய இடத்துல நீங்க ஈஸ்வரனோட பாத்தீங்கன்னா பாம்பு கையில காலில எல்லாம் சுத்திட்டு இருக்கும். நிறைய சிலைகள்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அதான் இடக்கை அரைப்பணியார். இடக்கையில பாம்பை கையில சுத்திட்டு இருக்கிறவனும் திருவண்ணாமலைக்கு தலைவரும் பிச்சை எடுக்கிறதுக்கு ஓட்ட கையில வச்சுட்டு இருக்கிறவரும்
எப்படி சொல்ல பாருங்க, திருவண்ணாமலைக்கு தலைவர்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடு கையில பிச்சை எடுக்கிறதுக்கு ஓடு கையில வச்சுட்டு போறான். எவ்வளவு கிண்டல் பாருங்க அதுல. அதுதான் புலவர்களோட இதுவே அதுதான். அவங்க வந்து ஒரு பெருமா ஒரு ஈஸ்வரனை ஒரு கடவுளை சொல்றமேன்றதே அவங்களுக்கு கிடையாது. கடவுளே அவங்களுக்கு வந்து அவங்க பாட்டுக்கு வந்து அடிமை. அது இதெல்லாம் வந்து ஈஸ்வரன் ரசிச்சதாகவும் இருக்கு. இது மாதிரி பாடுறத ஈஸ்வரன் ரசிச்சதாகவும் இருக்கு. அதுதான் உங்களுக்கு வேதாரண்யத்துல வந்து 10 பாட்டு பாடினார் பாருங்க. அப்பர் வந்து 10 பாட்டு பாடினாராம் வேதாரண்யத்துல, கதவை மூடுறதுக்கு, கதவை திறக்கிறதுக்கு. அந்த கதவு எப்பயுமே மூடி இருந்துதான், திறக்கவே முடியாதான். அந்த வந்து திறந்தது வேதாரண்யத்துல. நானும் அதெல்லாம் போயிருக்கோம். நானக்கனா வீரராவில் எல்லாம் போயிருக்கோம். வேதாரண்யம் போனப்ப அங்க அந்த கதவை திறக்கவே முடியாதான், கதவு மூடி கிடக்கும். பின்னாடி பின்பக்கத்து கோவில் இந்த பக்கத்து கதவு, அதாவது மேற்கு வாசல், கிழக்கு வாசல் மட்டும்தான் திறந்திருக்கும். மேற்கு வாசல் திறக்கவே திறக்காது. அங்க போய் அப்பர் வந்து அப்பரும் திருஞான சம்பந்தரும் அங்க போறாங்க. அங்க போகும்போது இந்த ஊர்ல என்ன விசேஷம்னா, அந்த கோயிலுக்கு கதவை திறக்க முடியல. நாங்க என்னவோ படி பார்த்துட்டோம், கதவு திறக்க மாட்டேங்குது, கதவு மூடி இருக்கு, சாபத்தாலும் மூடி இருக்குன்னாரு. அப்ப என்ன பண்றாரு, திருநாவுக்கரசர் வந்து 10 பாட்டு பாடுறாரு. 10 பாட்டு பாடின அப்புறம் கதவு திறக்குது. திறந்தவுடனே கதவு திறந்துக்கிட்டு எல்லா ஜனங்களும் போகுது. எல்லா ஜனங்களும் போக வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மூட முடியல. என்ன இது மூட முடியலன்னே அப்புறம் என்ன பண்ற, திருஞான சம்பந்தர் ஒரே பாட்டு பாடுறாரு கதவு மூடத்துக்கு. திருவந்தி காப்பு கொள்வாயேன்னு வரும், முடியாது. அது வந்து திருமலை காடர் அந்த பாட்டு நான் சொல்றேன், அப்புறம் எனக்கு ஞாபகம் வரும். அந்த அந்த இது அந்த பாட்டை பாடுறாரு. அந்த பாட்டை பாடிட்டு அது அப்பர் வந்து அதை 10 பாட்டு பாடுறாரு. திருஞான சம்பந்தம் ஒரு பாட்டு பாடி மூட வச்சுறாரு. அதுக்கப்புறம் கதவு திறக்க மூடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறது. ஆனா திருநாவுக்கரசருக்கு மனசுல உறுத்திண்டே இருக்குது. என்ன நம்ம வந்து 10 பாட்டு பாடினோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம 10 பாட்டை வந்து இந்த குழந்தை திருஞான சம்பந்தம் இத்துண்டு குழந்தை இதனோட ஒரு பாட்டுக்கு ஈக்குவலா, இது எப்படி இது இந்த ஒரு பாட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? 10 பாட்டு நம்ம பாடணும். 10 பாட்டு பாடின அப்புறம் தான் திறந்தது. இந்த குழந்தை ஒரு பாட்டு பாடினோடனே கதவு மூடிட்டு கொடுத்தேன் அப்படின்னு மனசுக்குள்ள அது உறுத்தல. அவர் கடைசி வரைக்கும் இருந்துட்டே இருந்தது, வெளியில சொல்லல. ஆனா திருஞான சம்பந்தர்கிட்டையும் கேட்கல. கடைசியில அப்பருக்கு வந்து வாழ்நாளெல்லாம் முடிய போய் கடைசியில நான் கைலாயம் போறேன்ட்டு வராரு. நடக்க முடியல. மணல் மேட்டுல வந்து உருண்டு வராரு, தவழ்ந்துட்டு வராரு. திருக்கோலக்கான்னு இன்னைக்கு சீர்காழி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, திருக்கோலக்கான்னு பேர் அந்த ஊருக்கு பேரு. அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து அப்படியே மயங்கி நின்றுடுறாரு. அப்ப ஈஸ்வரன் பிரசன்னம் வராரு. ஈஸ்வரன் பிரசன்னமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. கேட்கும்போது எனக்கு வந்து ரெண்டு விஷயம் எனக்கு வேணும். ஒண்ணு நான் கழிப்புறதுக்கு, இன்னொன்னு என் மனசுல இருக்க உறுத்தலை போக்குறதுக்கு. இந்த 2 கேள்விக்கு நீ பதில் சொல்லணும்னு ஈஸ்வரனை கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் என்ன சொல்ற, என்ன கேளுன்றார். முதல்து வந்து திருஞான சம்பந்தரை வந்து ஒரு பாட்டு பாடினோடனே கதவை மூட வச்சு, நான் 10 பாட்டு பாடின அப்புறம் தான் கதவை திறக்க வச்சேன். என்னுடைய 10 பாட்டு திருஞான சம்பந்தரோட ஒரு பாட்டுக்கு ஈக்குவலா அப்படின்னு ஈஸ்வரனையே கேட்கிறாரு. ஈஸ்வரன் வந்து சிரிச்சுட்டு, அப்படி இல்ல, உன் பாட்டுல வந்து நிறைய இசை நயம் இருந்தது. உன் பாட்டு வந்து நான் மெய்மறந்து கேட்டதுனால 10 பாட்டு பாடுற வரைக்கும் நான் பேசாம இருந்துட்டேன். கேட்கணும் போல இருந்தது உன் பாட்டை, அதனால நான் 10 பாட்டு கேட்டேன். ஆனா திருஞான சம்பந்தம் ஒரு பாட்டு பாடின உடனே எனக்கு மூடணும்னு தோடிட்டு மூட வச்சுட்டேன், அவ்வளவுதான். இது வந்து உன்னோட பாட்டுக்கு நான் பெருமை சேர்க்கறதுக்காக தான் பண்ணேன். உன் பாட்டை எனக்கு ரொம்ப லயிச்சிருந்தேன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் பாட நீ ஆடணும்னு கேட்கிறேன். நான் பாடணும், நீ ஆடணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு அப்பர் கேட்கிறாருங்க. கேட்ட உடனே ஈஸ்வரன் நடனம் ஆட ஆரம்பிக்கிறார். தாளபுரீஸ்வரர் பேரு, திருக்கோலக்கான்னு சீர்காழி பக்கத்துல இருக்கு அந்த ஊரு மாயவரத்துல. அந்த இடத்துல வந்து அப்பர் பாடுறாரு. அப்பர் பாடின உடனே அவர் ஆடுறாரு. தாளபுரீஸ்வரர் பேரு, ஈஸ்வரர் பேரு தாளபுரீஸ்வரர் பேரு. அருமையான இது. ஆக இந்த இந்த இது வந்து இந்த பாட்டு வந்து அருமையான பாட்டு. இந்த இப்ப நான் சொன்ன பாட்டை விட்டுட்டேன் பாருங்க. அதுதான் அந்த இது. அது பார்த்துங்க, அது அவ்வளவு அருமையான பாட்டு. ஈஸ்வரன் வந்து எவ்வளவு கிண்டலா சொல்றாங்க. நடக்க அறியாது கால்நாளும் நடக்க அறியாது, கால்நாளும் முடக்கி கிடக்க அறியும், புல்லீர் கேளாது, இடக்கை அரைப்பணியார், சோனகிரி அத்தனார், ஓட்டில் இறப்பணியார், ஏறும் எருது அப்படின்றார். நந்தியை பாடுறார், கிண்டல் பண்றார். நந்தியை கிண்டல் பண்றார், ஈஸ்வரனையும் கிண்டல் பண்றார். தேங்க்யூ.